தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு ஓட்டு இருக்கும்னு இறுதியான வாக்காளர் பட்டியலை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டு இருக்காரு. என்னதான் அரசியல் தலைவருங்க தொண்டை வறண்டு போற மாதிரி சவுண்டு போட்டாலும் வாக்காளர் பட்டியல் இல்லாம ஒன்னும் நடக்காது. எஸ்ஐஆர் அப்படி இப்படின்னு எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா தமிழ்நாட்டுல இறுதி வாக்காளர் பட்டியலை விட்டுட்டாங்க. 6 கோடி வாக்காளர்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். செத்தவங்க இடமாறினவங்க எல்லாத்தையும் வடிகட்ட இப்போ 5 கோடியே 67 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு முடிவாயிடுச்சு. வழக்கம் போல ஆண் வாக்காளர்களை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எல்லா சலுகைகளும் பெண்களுக்காகவே கொடுக்கறாங்க போல. எல்லாம் ஒரு தேர்தல் கணக்கு தான். மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுக்கு ஆளாளுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. அதை கொடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின்ங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நாங்க நெருக்கடி கொடுத்ததால தான் அந்த படம் கிடைச்சதுன்னு பிரச்சாரம் பண்றாரு. எப்படியோ ஜனங்களுக்கு படம் கிடைச்சிருச்சு. இபிஎஸ் பேசுறத கேட்போமா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லாம் பெண்கள் நிறைய வந்து அமர்ந்திருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. ஏதோ இவருடைய அப்பா ட்ரஸ்டில் இருந்து மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த பணத்தை கொடுக்கல. திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? எப்படிங்க வந்தது? ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சிந்திச்சு பாருங்க. மகளிர் உரிமை தொகையை முன்னாடி கிண்டல் பண்ணவங்க இப்போ நாங்க தான் சொன்னோம்னு சவுண்டு விடுறாங்கன்னு முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. 5000 ரூபாய் உரிமை தொகையை ஆரம்பத்துல கொச்சப்படுத்துறவங்க இப்போ உரிமை கொண்டாடுறாங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நக்கல் அடிச்சிருக்காரு. அதிமுக அழுத்தம் கொடுத்ததால 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் கிடைச்சதுன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றது அரிய கண்டுபிடிப்புன்னு வேற கிண்டல் பண்ணியிருக்காரு. 5000 ரூபாய் படம் கொடுத்ததுக்கு உங்க அழுத்தம் காரணம் கிடையாது பழனிசாமி சார். உங்க டெல்லி ஓடுறங்க தேர்தலை காரணமா வச்சு உரிமை தொகையை நிறுத்திடலாம்னு ஐடியா போட்டதுதான் காரணம்னு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. சத்தம் போடாம நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு உங்க தூக்கத்தை கெடுத்து இப்படி குழம்ப வச்சிருச்சேன்னு ஆதங்கப்பட்டிருக்காரு. முதலமைச்சர் இப்படி பதில் சொல்லிட்டாரா? துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் பங்குக்கு எடப்பாடி பழனிசாமியை கலாச்சிருக்காரு. மோடியோட முரட்டு அடிமை 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி, அப்படி இப்படின்னு போட்டு தாக்கி இருக்காரு. இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாசமும் 1 கோடியே 31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த மாசம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அடிமைகளுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு. 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுக பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார். ஆகவே 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மறுபடி நீங்க விரட்டி அடிக்க வேண்டும். உதயநிதி பேசுறதை கேட்டுட்டு சும்மா இருப்பாரா எடப்பாடி பழனிசாமி? நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா அடிமனு சொல்றீங்களே, உங்க தாத்தா கருணாநிதி பாஜகவோட கூட்டணி போட்டாருல, அதுக்கு என்ன பட்டம் கொடுக்கறதுன்னு எதிர்கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஸ்டாலின் அவர் பேசும்போது நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையா, யாரு பாரதிய ஜனதாவுக்கு முரட்டு அடிமையா, முரட்டு அடிமைன்னு எங்காச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம், உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே,
நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமையில் கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. தாத்தா வாஜ்பாயோட இருக்காரு. இவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறாரு? ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. ஏங்க அரசியல்ல ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் சிந்தாம சிதறாம கூட்டணி அமைச்சு வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறுவது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்போ அதிமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவைதான் திமுக கட்சியில் இப்போ கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி அங்கம் வச்சாங்களோ அதுதான் அதிமுக இருக்கிறாங்க.